ஏதாவது ஒரு வழியை வச்சிருப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஏதாவது இன்னைக்கு இந்த பகல் வேளையில் எல்லா வழிகளும் அடைக்கப்பட்டு இனி வாய்ப்பே இல்லைங்கிற நிலைமையில யாராவது இருக்கிறீங்களா? இந்த நேரத்தில் சொல்ல முடியுமா, ஏதோ ஒரு வழியை கர்த்தர் எனக்காக வைத்திருக்கிறார். நல்ல கரங்களை சட்டி ஆமென் சொல்லுங்க. ஏதோ ஒரு வழி, என்னன்னு தெரியாது, ஏதோ ஒரு வழி. எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. மௌனமா இருக்க ஒரு காலத்தை வைத்திருக்கிறார் என்றால் பேச ஒரு காலத்தை நம்புற தேவ பிள்ளைங்க கரங்களை தட்டி. எத்தனை பேர் நம்புறீங்க? எகிப்திலிருந்து பார்வோன் இருப்பு காலவாயிலிருந்து என்னை மீட்டது சிவந்த சமுத்திரத்தில் மடிந்து போவதற்கு அல்ல, ஆயத்த மண்ணின கானானை காண்பதற்கு. இதை நம்புற தேவ பிள்ளைங்க மட்டும் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. உங்க தலை மேல ஏறி போனவங்களை உங்க கால் கீழே கொண்டு வந்து நிறுத்த வல்லவர். நீங்க சகிக்க கர்த்தர் உங்களை பிரகாசிப்பிக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 10வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். எரேமியா 10:19. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனம் பார்க்கும் போதே நமக்கு கொஞ்சம் கஷ்டமாய் இருக்கும். கடந்த நாளில் ஆண்டவர் இந்த வார்த்தையை காண்பித்து இடைபட ஆரம்பித்தார். நம்மோடு கூட சில காரியங்களை கர்த்தர் பேசும்படி விரும்புகிறார். எனவே இந்த செய்தியை நீங்கள் முழுவதுமாய் கேட்கும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். எரேமியா தன்னுடைய வாழ்க்கையில் உண்டான வேதனை, எரேமியாவின் காயம் என்பது ஆமென், அவன் அழைப்புக்கு உட்பட, அவனுடைய அழைப்பே என்ன அப்படின்னா ஜனங்களுக்காக நிற்பது, விசேஷமாய் தேவ இஸ்ரவேல் ஜனத்துக்காக நிற்பது. ஜனங்கள் வாழ்க்கையில் உண்டான காரியங்கள், வரப்போகிற பாடுகள், இப்படி எல்லாவற்றையும் பார்க்கும்போது எரேமியாவுக்கு எதுக்கே நேரம் இல்லாமல் போயிட்டு அப்படின்னா, எரேமியா தீர்க்கதரிசி என்ன தீர்க்கதரிசின்னு சொல்லுவாங்க தெரியுமா? சூப்பர், கண்ணீரின் அழுறதுக்கு. அதனால தான் சொல்லுவார், என் தலை தண்ணீரும் என் கண்கள். ஏன்னா இப்போ எனக்கு அழணும்னு தோணுது, ஆனால் என்ன வர மாட்டேங்குது. ஏன் கண்ணீர் வரல? ஏன்னா கண்ணீர்லாம் நமக்குள்ள இருக்கிற கண்ணீர் தீர்ந்துட்டுன்னு வைங்களேன், ஓன்னு அழுவோம், கண்ணில் என்ன வராது, கண்ணீர் வராது. எரேமியா அதுக்கு ஃபீல் பண்ணுறார். ஏன் நான் அழுறேன், எனக்கு என்ன வர மாட்டேங்குது, ஏன் கண்ணீர் வர மாட்டேங்குன்னா இருக்க கண்ணீர்லாம் தீர்ந்துட்டு. அதனால தான் சொல்கிறார், என் தலை மட்டும் என் வீட்டுக்கு மேலே இருக்கிற சிண்டெக்ஸ் டேங்க் மாதிரி என் தலை இருந்துன்னா, அது ஃபுல்லாக தண்ணீர் இருந்துன்னா என் கண்ணில் என்ன இருக்கும், கண்ணீர், அது நலமாக இருக்குமே. ஏன்னா அந்த அழும்போது இருக்குல்ல, அழும்போது நம்முடைய பாரம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகும் தெரியுமா, லெகுவாகும். ஆனால் கண்ணீர் இல்லாத ஒருத்தனுக்கு பாரம் என்ன ஆகாது, லெகுவாகாது. அதனால தான் அவன் கேட்குறான். நம்ம அழுது முடிச்சதுக்கப்புறம் ஒரு வலி வருதுன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் அழ தொடங்கினா நம்ம கண்ணில் என்ன வராது, கண்ணீர் வராது. கண்ணீர் வராமல் நம்ம அழுதா நம்முடைய பாரம் என்ன ஆகாது, லெகுவாகாது. ஆமே, அதான் என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீருமானால் நலமாயிருக்கும் அப்படின்னு எரேமியா கேட்கிறார். எபிரேயர் 12:3 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடி. இந்த நெருக்கம் வரும்போது, பாவமும் பாரமும் நெருக்கும் போது, அவமானம் நிந்தைகள்லாம் வரும்போது நீ என்ன பண்ணிடக்கூடாது, சோர்ந்து போகாதபடி தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த. என்ன வேர்டுல விபரீதம், விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். அவரைனா யார? இயேசுவை. இயேசு எப்படி சகித்தார்? இயேசு எப்படி சகித்தார்னா அதுக்கு 2வது வசனத்தில் இருக்கிறது, தமக்கு முன் வைக்கப்பட்டிருக்கும். அப்போ ஒரு தேவ பிள்ளை சகிக்கணும்னா எதை நம்பணும் தெரியுமா?
இதுக்கு பிற்பாடு கர்த்தர் எனக்கு ஒரு சந்தோஷத்தை வைத்திருக்கிறார். எத்தனை பேர் இதை நம்புறீங்க? இந்த வலிக்கு பிற்பாடு நம்புற தேவ பிள்ளைங்க கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ சகிக்கணும்னா யாரை நினைக்கணும்? இயேசுவை நினைக்கணும். இயேசு தாங்க நமக்கு சந்தோஷம். ஹல்லேலூயா. அவர் எப்படி சகித்தார்னு நினைக்கணும். அவர் எப்படி சகித்தார்? தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து. இப்போ சில இப்போ பாருங்க, இப்போ எக்ஸாம் வரும்போது, இப்போ காலேஜ்லாம் எக்ஸாமுக்கு முன்னாடி ஹால் டிக்கெட் கொடுக்கணும். காலேஜில் ஸ்கூலில் அந்த ஹால் டிக்கெட் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு நோ டியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மில் என்ன பண்ணணும்? கையெழுத்து வாங்கணும். சிலர் கையெழுத்து கொடுக்க மாட்டாங்க. அப்போ சரி வா வந்து தொலை என்னெல்லாமோ சொல்லுவாங்க. போய் நிற்பாங்க. நிற்கும் போது அந்த கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி கண்ணா பின்னான்னு திட்டுவாங்க. ஆனாலும் சகிச்சுட்டு, ஏன்னா தெரியும் திட்டுனாலும் நமக்கு என்ன கிடைக்கும்? கையெழுத்து கிடைக்கும். அப்ப அந்த கையெழுத்து கிடைக்கும் அப்படின்னு நிச்சயம் இருந்ததும் அவங்க என்ன திட்டினாலும் சிரிச்சிட்டு நிற்போம். ஒரு நம்பிக்கை இருக்கு. கையெழுத்து போடுவாங்களானே தெரியாது, இருந்தாலும் அவங்க நம்மளை கூப்பிட்டு திட்டுறாங்கனாலே நமக்கு என்ன தர போறாங்க? கையெழுத்து. இல்லைன்னா அவங்க என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க? திட்டி இருக்க மாட்டாங்க, முகத்தையே பார்க்க மாட்டாங்க. அவனை இங்கே வர சொல்லு அப்படி சொன்னாலே நமக்கு எப்பாடா 2 அடி அடிச்சாலும் என்ன நமக்கு என்ன கிடைக்க போகுது? ஹால் டிக்கெட் கிடைக்க போகுது. சரி, இயேசு பாருங்க, இவன் அவமானத்தை எண்ணாமல். இப்ப நான் சகிக்கணும்னா வேற யாரையும் நினைச்சிடக்கூடாது. மோசையை நினைச்சா கம்பால் அடிப்போம், அடிச்சாரா இல்லையா? பேதுரு நினைச்சா கத்தியால வெட்டும். ஆமென். யாரை நினைச்சாலும் பிரச்சனை, ஒருத்தரை நினைச்சா மட்டும்தான் பிரச்சனை. ஹல்லேலூயா. அவன் எப்படி சகிக்கணும்னா நான் அந்த இடத்துல உடனே இயேசுவை நினைத்து. அது மட்டுமல்ல, 2 தீமோத்தேயு 3:11 பவுல் சொல்றாரு, எவ்வளவோ துன்பங்களை சகித்தேன் அப்படிங்கிறார். எவ்வளவோ அவருடைய அனுபவத்தை சொல்றார், அவருடைய சாட்சியை சொல்றார். ஆமென். எவ்வளவோ துன்பங்களை சகித்தேன் சொல்லிட்டு, இவை எல்லாவற்றின் நின்றும் கர்த்தர் என்னை நீங்களாக்கி விட்டார். அப்ப நம்ம எப்படி, ஏன் கிறிஸ்துவ நினைக்கணும்? ஒரு பக்கம் அவர் எப்படி நினைத்தார், இன்னொரு பக்கம் இவர் யார் தெரியுமா? எல்லா துன்பங்களில் நின்றும் என்னை நீங்களாக்கி விடுவிக்கிறவர். ஆமென் சொல்லுங்க. இப்படிதான் நினைக்கணும். இயேசு அவர் எனக்கு இதுல ஏதாவது ஒரு வழியை வச்சிருப்பார், ஏதாவது ஒரு வழியை வச்சிருப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஏதாவது இன்னைக்கு இந்த பகல் வேளையில் எல்லா வழிகளும் அடைக்கப்பட்டு இனி வாய்ப்பே இல்லைங்கிற நிலைமையில யாராவது இருக்கிறீங்களா? இந்த நேரத்தில் சொல்ல முடியுமா, ஏதோ ஒரு வழியை கர்த்தர் எனக்காக வைத்திருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க. ஏதோ ஒரு வழி, என்னன்னு தெரியாது, ஏதோ ஒரு வழி. நீங்கள் அதை அறியீர்களா? ஏதோ ஒண்ணு 7 மடங்கு அக்கினிக்குள்ள கர்த்தர் ஒரு வழியை வைத்திருக்கிறார். கொந்தளிக்கிற சமுத்திரத்தின் நடுவில் ஒரு வழியை வைத்திருக்கிறார். வனாந்தரத்தில் ஒரு வழியை வைத்திருக்கிறார். என்ன ஆண்டவருங்க அவர்! ஹல்லேலூயா. அவர் பெரியவர், அவர் அற்புதங்கள் செய்கிறவர், அவர் ஏதோ ஒரு வழியை வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அது மட்டுமல்ல, சகிக்கிறதை கர்த்தர் எப்படி பார்க்கிறார்னா கிரியையாக பார்க்கிறார். வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் 3வது வசனத்துல, நீ சகித்து கொண்டிருக்கிறதை நான் அறிவேன். 2ல என்ன சொல்லுவார்னா, உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். அப்போ ஆண்டவர் இது தேவனுடைய கணக்கில் வைக்கும் கிரியையாய் பார்க்கிறார். ஒருத்தன் சகிச்சுட்டு இருக்கிறானாலே ஆண்டவர் அந்த கிரியைக்கு பலனை எழுத ஆரம்பிச்சிருவார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நேரம் வேகமாய் போகிறதுனால
எவைகளை சகிக்க வேண்டும். ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. இப்போதான் நம்ம செய்திக்குள்ள என்றாகிறோம். ஒரு தேவ பிள்ளை சகிக்க வேண்டிய முக்கியமான நிறைய காரியங்கள் இருந்தாலும் முக்கியமான ஒரு சில காரியங்களை நான் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. ஆராதனை வேளையிலும் அந்த வார்த்தை வெளிப்பட்டது. நாம் சகிக்க வேண்டிய முதலாவது காரியம் என்ன தெரியுமா? உபத்திரவம். உபத்திரவம். யோவான் 13:36 சொல்லப்பட்டிருக்கிறது, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம். 33 என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் 16:33 உண்டாகும் பொருட்டு, அந்த கடைசி வசனம் நினைக்கிறேன் 33. ஆமா, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாகும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். அடுத்த வார்த்தை என்ன? உலகத்தில் உங்களுக்கு. இப்போ நான் கேட்கிறேன், இந்த உபத்திரவம் இல்லாம ஆண்டவருக்கு நமக்கு ரூட்டை செட் பண்ண முடியுமா? முடியாதா? முடியும். ஆனா ஆண்டவர் உண்டுன்னு சொல்றார். அப்ப உண்டுன்னு சொன்னா உண்டு. ஹல்லேலூயா. அவர் உண்டுன்னு சொன்னா உண்டு. பைபிள்ல எப்படி இருக்குதோ அப்படி பார்க்க ஆண்டவர்கிட்ட என்ன மீனிங்ல ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிறாரோ அந்த அர்த்தத்தில் பார்க்க நம்ம பழகணும். நமக்கு ஏத்தார் போல மாத்தி வளைச்சி ஒடிச்சு வச்சா நம்ம ஏமாந்துருவோம். உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது, வியாதியே வராது. வியாதி பாவம் செஞ்சவனுக்கு மட்டும்தான் வரும், மற்றவங்களுக்கு என்ன வராது? வியாதி. இப்படியே ஒரு கண்ணோட்டத்தில் பார்த்துட்டு இருந்தா நமக்கு வியாதி வந்துட்டுன்னு வைங்களேன், அதுக்கு ஒரு தலைமறைவு தான். அக்செப்ட் பண்றதுல என்ன குறைஞ்சு போயிட்டு? இது நான் சகிக்க வேண்டிய என் நோய். அக்செப்ட் பண்ண, ஐயோ நான் இப்படி சொல்லிட்டு இப்போ திடீர்னு வியாதி வந்தா என்ன செய்யுது? இன்னைக்கு நிறைய பேர், அதாவது நிறைய இந்த உபதேசங்களை வளைச்சி ஒடிச்சு நிற்கிறவங்கள்டெல்லாம் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது அவங்களால ஃபேஸ் பண்ண முடியாது. பெரிய மரணத்துக்கு ஏதுவான வியாதியில இருந்தார் யாரு? எசேக்கியா. ஆண்டவர் அனுப்பி என்ன தெரியுமா சொன்னோம்? வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்த அப்படிங்கிறார். இன்னொரு பெரிய தீர்க்கதரிசி, எலியாவை விட அதிகமாய் பயன்பட்ட ஒரு தீர்க்கதரிசி உண்டு. யாரு தெரியுமா? அவர் எப்படிதான் மரித்தார் தெரியுமா? வியாதி. அக்கிரமத்தினால வியாதி உண்டு, எல்லாம் உண்டு. ஆனா அக்கிரமத்தினால மட்டும் வியாதி கிடையாது. கோவிட் வந்துச்சுல, அதுல பாதிக்கப்பட்ட எல்லாரும் பாவிகள் அப்படி கிடையாது. அது எல்லாருக்குமே பொதுவாக அனுப்பப்பட்ட ஒரு வியாதி. தண்ணி ரத்தமா மாறிச்சுல எகிப்துல, யார் பாதிக்கப்பட்டாங்க? எல்லாரும் தான் பாதிக்கப்பட்டாங்க. முதல் 3-4 வாதைகள் காமன் அனுப்பப்பட்ட வாதை. அது எகிப்தியனும் பாதிக்கப்பட்டான், இஸ்ரவேலரும் பாதிக்கப்பட்டாங்க. அதன் பிறகு கர்த்தர் இஸ்ரவேல் இருந்த கோசே நாட்டை என்ன பண்ணார் தெரியுமா? விசேஷப்படுத்தி பிரித்தெடுத்தார். அப்ப சில காரியத்தை பனிஷ்மெண்ட்டுக்காக அனுப்புவார். அதுல தேவ பிள்ளைகள் என்ன செய்யப்படுவாங்க? காக்கப்படுவாங்க. ஆனா சில காரியங்கள் காமனா எல்லாருக்கும் அனுப்புவார், எல்லாருக்குமே அனுப்புவார். இப்ப கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போது உங்க மத்தியில பேசிட்டு இருக்கிற எனக்கு சவுண்டும் என்ன செய்யும்? மாறும். எல்லாருக்கும் சவுண்டும் மாறும். ஆமா, ஏன்னா இந்த சரீரம் எதுல இருந்து எடுக்கப்பட்டது? மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டது. ஆமென். நம்ம சில காரியத்தை அக்செப்ட் பண்ணணும், அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். உலகத்தில் உங்களுக்கு சொன்னது யாரு? இயேசு. ஆனா அப்படி சொல்லிட்டாங்க, ஃபுல் ஸ்டாப் வைக்கல. ஆனாலும் ஆமென். அதாவது உங்களுக்கு சமாதானம் ஆனாலும் சொன்னா பயப்படலாம். அவர் உபத்திரம் உண்டு ஆனாலும் சொன்னா நம்பிக்கை இருக்கிறது. நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்ப சில பாதைகளை தேவன் வைத்திருக்கிறார். 13 வருடம் உபத்திரவத்தின் பாதையில பயணித்த ஒரு நபர் உண்டு வேதத்துல. யார் தெரியுமா? யோசேப்பு. ஆமென். 13 வருடம்.
அவனுடைய 17வது வயதுல அங்க கொஞ்சம் கொஞ்சமா வீட்டில் ஆரம்பிக்கிறது. அதன் பிறகு அவன் வாழ்க்கையின் பாதையில் நீங்க பார்த்தீங்கன்னா எத்தனையோ விதமான உபத்திரவம். ஆமென். தாவீது சொல்லுவார், நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும். இது ஒரு வாழ்க்கை பயணம். அந்த எல்லா இடத்துலையும் யோசேப்பு என்ன மட்டும்தான் செய்தாக வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு தெரியுமா? சகிக்க வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. எதுவுமே அவனுக்கு பதில் செய்ய முடியாத நிலை. ஆமா, ஆண்டவர் அப்படி நம்மளை அதாவது ஒரு காரியத்தை நான் சகிக்கிறதுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறேன்னா அந்த இடத்துல என் கை கால்கள் கட்டப்பட்ட நிலைக்கு கர்த்தர் என்னை அனுமதிப்பார். ஏன்னா அந்த இடத்துல நான் என்ன செஞ்சிடக்கூடாது, எதிர்த்திடக்கூடாது, அல்லது நான் மாம்சீகமா வேறொன்றை செய்துவிடக்கூடாது. ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் அவன் விலங்கிடப்பட்டு கொண்டு போகப்பட்டான். ஏன்? அது அவன் சகிக்க வேண்டியது. அதுதான் அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனோ அவனோட கூட இருந்து எல்லா உபத்திரவங்களில் நின்றும் அவனை விடுவித்து. ஒரே நாள்ல விடுவித்தாரா? இல்ல, 1 by 1 விடுவிக்கிறார். ஆனால் அவன் பண்ண உபத்திரவத்துல அவனால ரிக்வெஸ்ட் பண்ணதான் முடிந்ததே தவிர அந்த 13 வருஷத்தில் அவனால என்ன பண்ண முடியல தெரியுமா? எதிர்க்க முடியல. இதுதான், எதிர்க்க முடியல. சகோதரர்கள் அவனுக்கு விரோதமாய் போட்ட திட்டத்தை அவனால என்ன பண்ண முடியல? எதிர்க்க முடியல. இஸ்மவேலர்கள் அவனை கொண்டு போனது அவனால் என்ன செய்ய முடியல? எதிர்க்க முடியல. போர்த்திபாரின் மனைவி அவன் மேல பொய் குற்றச்சாட்டு வச்சது அவனால என்ன பண்ண முடியல? எதிர்க்க முடியல. ஆனால் நம்ம ஆண்டவர் யார் தெரியுமா? எதிர்க்கிறவர் முன்பிலும் தள்ளினவர் மத்தியில் பந்தியாயத்தப்படுத்தி அன்பாக. அதாவது நல்ல கவனமா கேளுங்க. அதாவது நமக்கு வாய்ஸ் இல்லாம ஆக்கிடுவார். அப்படின்னாலே புரிஞ்சுக்கோங்க, நாம் எதற்காக நியமிக்கப்பட்டிருக்கிறோம்? சகிக்கும்படி. பிலாத்துவுக்கு முன்பாக இயேசு எப்படிதான் இருந்தார் தெரியுமா? அமைதியா இருந்தார். இந்த குழியில இருந்து யோசேப்பு கத்தும் போது அவனுக்கு வாய்ஸே இல்லை. போர்த்திபாரின் மனைவி குற்றச்சாட்டு பண்ணும் போது நியாயப்படி என்ன செஞ்சிருக்கணும்? யோசேப்பை கூப்பிட்டு விசாரிக்கணும். விசாரிச்சாங்களா? இல்ல, அவனுக்கு வாய்ஸ் இல்ல. ஆனா பைபிள் ஒரு வசனம், கர்த்தர் அவனோடு கூட இருந்தா. இது நான் சகிக்க வேண்டிய என் நோய். ஆனா என்னென்றைக்குமா என்று கேட்டால் இல்ல, எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. மௌனமா இருக்க ஒரு காலத்தை வைத்திருக்கிறார் என்றால் பேச ஒரு காலத்தை நம்புற தேவ பிள்ளைங்க கரங்களை தட்டி. அப்போஸ்தலனாகிய பவுல், ஆமென், அப்போஸ்தல நடபடிகள் 20வது அதிகாரத்தின் 22 முதல் பவுல் ஒரு காரியத்தை சொல்றாரு. இப்பொழுதும் நான் ஆவியிலே கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு, இதுதான் சொன்னேன், அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களை நான் அறியேன். கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறார் என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். அப்போ இதுதான் உனக்கு ட்ராக் அப்படின்னு தெரிஞ்சதும் அவன் ஆவியில என்ன செய்யப்படுகிறான் தெரியுமா? கட்டப்படுகிறான். ஏன் தெரியுமா? நீ எதுவும் ரியாக்ட் பண்ணிடக்கூடாது. நீ எதுவும் மாம்சீகமா ரியாக்ட் பண்ணிடக்கூடாது. அப்ப தேவன் யாரை சகிக்க நியமித்திருக்கிறாரோ அவர்களை அந்த சகிக்க வேண்டிய காலம் வரைக்கும் அவர்களை என்ன செய்கிறார் தெரியுமா? கட்டி வைக்கிறார். ஆமென். இந்த கட்டை அவிழ்க்க ஜெபம் பண்ணக்கூடாது.
கட்டவிழ்க்கும் கூட்டம். ஆமே, கூட்டம் நடத்தட்டும், கட்டுகள் அவிழட்டும். ஆனா இந்த கட்டு அனுமதிச்சதை யார் தெரியுமா? கர்த்தர். ஏன் தெரியுமா? கொஞ்ச காலம், கொஞ்ச காலம். ஆமென். இது தேவன் அனுமதித்திருக்கிறார். அவர் சொல்றாரு, எனக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஆகிலும் 24வது வசனம், அவைகளில் ஒன்றையும் குறித்து நான் கவலைப்படேன், என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன். ஏனென்றால் என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்து பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். ஏன்னா இதை நான் அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டேன். 2 தீமோத்தேயு 1:12 நான் வெட்கப்படேன், காரணம் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்பதை ஆமென் அறிந்திருக்கிறேன். நான் அவரிடத்தில் ஒப்புவித்ததை அந்நாள் வரை காத்துக்கொள்ள அந்த பவுல் தான் தீமோத்தேயுக்கு எழுதுகிறார். எவ்வளவோ துன்பங்களை சகித்தேன், ஆயினும் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றினின்றும் என்னை விடுவித்தார். ஆண்டவரை நம்புறவங்க கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன நடக்கும்னு தெரியாது. ஆமென். ஆண்டவர் இந்த ட்ராக் அனுமதிச்சிருக்கிறார். ஆனா எனக்கு ஒன்று தெரியும், நான் விசுவாசித்திருக்கிறவர். எத்தனை பேர் நம்புறீங்க? எகிப்திலிருந்து பார்வோன் இருப்பு காலவாயிலிருந்து என்னை மீட்டது சிவந்த சமுத்திரத்தில் மடிந்து போவதற்கு அல்ல, ஆயத்த மண்ணின கானானை காண்பதற்கு. இதை நம்புற தேவ பிள்ளைங்க மட்டும் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. ஆமென். எபிரேயர் 10:32 வாசிக்க கேட்கலாம். எபிரேயர் 10வது அதிகாரம் 32வது வசனம். முந்தின நாட்களை நினைத்துக்கொள். எது அந்த முந்தின நாள்? நீங்க சகிச்ச நாட்கள், அதை நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த என்னது? நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில் உபத்திரவங்களாகிய மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்கள். அப்ப ஒருத்தன் போராட்டத்தை சகிக்கிறானாலே அவன் என்ன ஆக்கப்படுறான் தெரியுமா? அவன் ஷைன் பண்றான் அர்த்தம். அப்போ இந்த வேர்டை நல்ல கவனிக்கணும். உள்வாங்கிறது கொஞ்சம் கடினமா இருந்தாலும் இது சத்தியம். அப்போ நம்ம வந்து ஷைன் பண்ண முடியாததுக்கு காரணம் என்ன? சகிக்கல. நம்ம என்ன பண்ணுவோம்? இன்னொரு ஆளை கை காட்டிட்டு இருக்கிறோம். நான் என்னைக்கே எழும்பி எப்படி ஷைன் பண்ண வேண்டியது தெரியுமா? இவங்க அவங்க இல்ல. நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த, அதனாலதான் உன்னில் உள்ள வெளிச்சம் அணையாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. உபத்திரவங்கள் உண்டு, அது யார் மூலம் வரும்னு நமக்கு தெரியாது. அப்ப நமக்குள்ள இருக்கிற வெளிச்சம் அணைஞ்சிடக்கூடாது. வெளிச்சம் அணைகிறது காரணம் ஒன்று என்ன தெரியுமா? நம்ம ரியாக்ட் பண்றது. நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த பாருங்கள். ஆலோசனை சங்கத்துக்கு முன்பாக நிறுத்தி எல்லாரும் ஸ்தேவான் மேல கண்ணா பின்னான் குற்றம் சாட்டிட்டு இருக்கும் போது அப்படியே ஆலோசனை சங்கத்தார் எல்லாரும் ஸ்தேவானை உத்து பார்த்தா நம்ம ஆள் மூஞ்சி எப்படி இருக்கு தெரியுமா? தேவதூதன். அப்போஸ்தலர் 6வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனம். அவன் மேல் கண்ணோக்கமாயிருந்து அவன் முகம் தேவதூதன் முகம் போல் இருக்க கண்டார்கள். ஆண்டவர்கிட்ட அதான் பாட்டு பாடினோமே, நிந்தைகள் சுமந்திட எனக்கென்றும் கிருபை. ஆண்டவரே, நம்ம நிறைய ரியாக்ட் பண்ணதுனால நம்மளால ஷைன் பண்ண முடியல.
நீ என்னைக்கே ஷைன் பண்ண வேண்டியவன் தெரியுமா? நீ என்னைக்கே ஷைன் பண்ண வேண்டியவன் தெரியுமா? நீங்க என்னைக்கே ஷைன் பண்ண வேண்டியவங்க தெரியுமா? என்னைக்கே ஷைன் பண்ண வேண்டியவங்க தெரியுமா? ஒவ்வொரு உபத்திரவத்தில் பிரச்சனையில் நாம சகிக்கும்படி நமக்கு தேவன் நியமித்திருக்க, நாம மாம்சீகமா ரியாக்ட் பண்ணி நம்மில் உள்ள வெளிச்சத்தை நாமளே அணைச்சி போட்டுட்டு நம்மளை சுத்தி இருக்கிறவங்களை குற்றப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். பவுல் சொல்றாரு, நான் உத்தரவு சொல்ல நிக்கையில் ஒருவரும் என்னோடு கூட இருக்கவில்லை. சொல்லிட்டு அடுத்த வார்த்தை என்ன சொல்வார் தெரியுமா? அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராதிருப்பதாக. நான் உங்களை குற்றப்படுத்தல. ஏன் குற்றப்படுத்தல? நான் குற்றப்படுத்தினா நான் என்னையே அணைச்சு போட்டேன்னு அர்த்தம். நான் குற்றப்படுத்தலைன்னா அவங்களுக்கும் வெளிச்சம் என் மூலமாய் கர்த்தர் கொடுப்பா. ஆமென். சுத்தி இருக்கிறவங்களால உபத்திரவம் தான், கஷ்டம் தான். ஆனா இங்க ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன? முன்ன நீ சகித்த நாள்ல பிரகாசித்த. நீ சகித்த நாள்ல பிரகாசித்த. மோசைய பார்த்தா எப்படி இருப்பார் தெரியுமா? அந்த முகம் பிரகாசிக்கும். அவனுக்கு விரோதமா எவ்வளவு குற்றச்சாட்டுகளை வச்சாங்க, மோசே சகித்தான். மோசைக்கு விரோதமான ஜனங்கள் மோசைக்கு விரோதமாக எழும்புனதுனால கர்த்தர் அந்த ஜனங்களை அழிக்கும்படி வந்தபோது மோசே ஆண்டவர்கிட்ட மன்னிச்சிருங்க ஆண்டவர் என்றார். ஆமென். அதாவது இது நான் சகிக்க வேண்டிய என் நோய், இந்த உபத்திரவம், இது நான் சகிக்க வேண்டியது. ஹல்லேலூயா. ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணலானா? ஒரு 5 minutes ஆண்டவர்ட்ட, ஆண்டவரே இந்த உபத்திரவம், இந்த நிந்தை நான் சகிக்க வேண்டியதானால் எனக்கு சகிக்க கிருபை தாரும். அவ்வளவுதான், அவ்வளவுதான். இந்த ஜெபம் ஒரு 2 நிமிஷம். எழுந்து நிற்க முடிஞ்சவங்க எழுந்து நின்று, ஆமென். முடிஞ்சவங்க வலது கரத்தை உயர்த்தி உங்க இடது கரத்தை இருதயத்தில் வைத்து, இது நான் எதிர்க்க வேண்டியதா இல்ல சகிக்க வேண்டியதா? இன்னைக்கு கர்த்தர் பேசி இருக்கிறாருன்னா சகிக்க வேண்டியதானே? ஆமே. சில உள்ளங்கள் இன்னைக்கு தானே ஃபர்ஸ்டா இந்த செய்தியே கேட்குறீங்க. ஆமே. இந்த சேனலே ஃபர்ஸ்டா இன்னைக்கு தானே பார்க்குறீங்க. ஆமே. ஃபர்ஸ்டா சர்ச்சுக்குள்ள நீங்க இன்னைக்கு தானே வந்திருக்கிறீங்க. நான் சகிக்கணும்னா எனக்கு சகிக்க கிருபை தாரும். என்ன நீங்க தாவீதா உருவாக்கும் போது நான் அபிசாயா செயல்பற்றக்கூடாது. நீர் என்ன இருதயத்துக்கு ஏற்றவனாய் உருவாக்கும் போது நான் உம்மை துக்கப்படுத்துகிறவனாய் செயல்பற்றக்கூடாது. எனக்கு கிருபை தாரும், கிருபை தாரும், கிருபை தாரும். ஆண்டவர் கிருபை தருகிறார், கிருபை தாரா. உங்க தலை மேல ஏறி போனவங்களை உங்க கால் கீழே கொண்டு வந்து நிறுத்த வல்லவர். நீங்க சகிக்க சகிக்க கர்த்தர் உங்களை பிரகாசிப்பிக்கிறார். கர்த்தர் உங்களை பிரகாசிப்பிக்கிறார். கர்த்தர் உங்களை பிரகாசிப்பிக்கிறார். நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகோர் பகை தீட்டாலும் என்னை உற்றார் வெறுத்திட்டாலும், உலகோர் பகை தீட்டாலும் என்னை, 2 கைகளை உயர்த்தி நிந்தைகள் சுமந்திட எனக்கென்றும் கிருபை தாரோ. நிந்தைகள் சுமந்திட ஒரு விஷயம் கூட, உலகோர் பகைச்சிட்டாலும், உலகோர் பகைச்சிட்டாலும் என்னை உற்றார் வெறுத்திட்டாலும்
ஆமென். நிந்தைகள் சுமந்திட அப்பா எனக்கென்றும் கிருபை தாரோ. நிந்தைகள் சுமந்திட சிலுவை நிழலதிலே, சிலுவை நிழலதிலே காண்பே நிலை பாருதல். வானத்திலும் பூவிலோ இயேசு நாமம் அடைக்கலமே. ஆமென். வானத்திலும் இயேசு நாமம் அடைக்கலம். ஆமென். சிலுவை நிழலதிலே. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. கர்த்தர் தந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென், ஆமென். கிருபை இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, பரிசுத்த பிதாவே, நன்றி ஆண்டவரே. உங்க சமூகத்தில் எங்களை கிருபையாய் கொண்டு வந்து பாட, துதிக்க, ஆராதிக்க, ஜெபிக்க வைத்து எங்களோடு தெளிவாய் பேசினீர். நீர் எங்களை சகிக்க நியமித்திருக்கிறீர். நாங்கள் ஒருபோதும் மாம்சத்தை வெளிப்படுத்தாதபடி சகிக்க வேண்டியவர்களை சகிக்க, அதன் பலனை கண்டு களிகூற கர்த்தர் கிருபை செய்யும். உபத்திரவம், எல்லா உபத்திரவத்தினின்று விடுவிக்க நீங்க கூட இருக்கிறீங்க. நாங்க பல நேரத்தில் அதை மறக்கிறோம். எங்களை மன்னியும். நிந்தை எங்க மேல, எங்களை சுற்றில இருக்கிறவங்க என்னெல்லாம் சொல்லி நிந்திக்கிறாங்களோ அது எல்லாவற்றையும் எங்களுக்கு நன்மையாய் சரி கட்ட போகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். கிருபை செய்யும். அபிசாயாய் நாங்கள் எங்க மாம்சத்தை வெளிப்படுத்தாதபடி எங்களை காத்துக்கொள்ளும். ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளும். தேவ சமாதான கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். எல்லா மகிமைகளும் நமக்கு செலுத்துகிறோம். இந்த பிள்ளைகளை சமாதானத்தோடு அனுப்பி சாட்சியாய் கொண்டு வாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.